அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது கடந்த வெள்ளியன்று ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல சூர்யா, த்ரிஷா, நட்டி நடராஜ் மற்றும் பலர் இணைந்து நடித்த கருப்பு திரைப்படத்தோட விமர்சனம் தான். வாங்க பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, சென்னை ஏழுகிணறு பகுதியில் இருக்கிற ஒரு நீதிமன்றத்தில் நடக்கிற வழக்குகளை பற்றியும் அங்கே நடக்கிற ஊழல்களை பற்றியும் தான். கேரளாவிலிருந்து தன்னோட மகளோட ஒரு பெரிய ஆப்ரேஷனுக்காக சென்னை வர்றாரு இந்திரன்ஸ். அவர் வர்ற வழியில் பேசின் பிரிட்ஜ் சிக்னல்லையே இறங்கி வெளியே ஆட்டோவை பிடிச்சி போகலாம் அப்படின்னு பக்கத்து இருக்கையில் இருக்கிற ஒரு பையன் சொன்னதுனால அப்படி வராங்க. அப்படி அவங்க இறங்கி நடந்து வர்றப்போ அந்த பிளாட்ஃபார்மில் ஆட்டோவுக்கு பக்கத்துலேயே ஒரு கொள்ளை கும்பல் அவங்க கிட்ட இருந்த பேகை அடிச்சுட்டு ஓடுறாங்க. அதில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 60 சவரன் நகை வச்சுருந்துருக்காரு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனால் அவங்க அடுத்த நாளே அந்த திருடங்களை பிடிச்சி அதில் 45 சவரன் தான் ரெக்கவர் பண்ண முடிஞ்சதுன்னு இவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கறதும் நேரடியாக கொடுக்காம கோர்ட்டின் மூலமாக தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் சொல்கிறாங்க. ஸோ அந்த கோர்ட்டுக்கு போய் அவங்க வாங்க முயற்சிக்கிறப்போ அங்கே நடக்கிற ஊழல்கள்னால அவங்க எப்படி பாதிக்கப்படுறாங்க, அந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சா, இதில் சூர்யா, அதாவது அந்த கோர்ட் வளாகத்திலேயே இருக்கிற ஒரு கருப்பசாமி கோயிலில் இருக்கிற கருப்புசாமி தான் சூர்யா. அந்த கருப்புசாமி அந்த பெண்ணுக்கு உதவுனாரா இல்லையா அப்படிங்கிறதா மொத்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்துக்கு டைரக்டராக மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஆரம்பம் முதல் இறுதி காட்சி வரையிலுமே வராரு ஆர்ஜே பாலாஜி. ஸோ அவர் கதாநாயகனான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இந்த படத்தோட மெயின் வில்லனே அவர் தான். ஸோ அந்த மொத்த கோர்ட் வளாகத்தையுமே பேபி கண்ணன்ற அந்த லாயர் தான் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்காரு, பொதுமக்களை சுரண்டிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த சுரண்டலுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு தான் அந்த கருப்பு சாமி நினைக்கிறாரு. ஆனால் உன்னோட பவரை எதுவுமே யூஸ் பண்ணாமல் நீ மக்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி ஆர்ஜே பாலாஜி கேட்குறாரு. அப்படி கேட்குறப்போ அவருனால உதவ முடிஞ்சுதா இல்லையா, அதுக்கப்புறம் அவர் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறத இந்த கதை. ஸோ இதில் ஹீரோ ஹீரோயின்னு சூர்யா, த்ரிஷா 2 பேர் இருந்தாலும் அவங்க 2 பேரும் ஜோடி கிடையாது, ஒரு டூயட் பாட்டு கிடையாது. இந்த படத்தில் அங்கங்கே பயன்படுத்தி இருக்கிற பழைய படங்களோட வசனங்கள் தான் நம்மளை ரசித்து சிரிக்க வைக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஆயுத எழுத்து படத்தில் இப்படி தான் ரொம்ப பேர் கனவோடு இங்கே வந்திருக்காங்கன்னு பாரதி ராஜா கிளைமேக்ஸ் சீனில் சொல்லுவார். சுஜாதா எழுதின வசனம் அந்த வசனம். அதே மாதிரி லியோ படத்தில் வர்ற காஃபி ஷாப் சீன், சாண்டி மாஸ்டர் வர்றது, அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற வசனங்கள் கொஞ்சம் ரசிக்க வைக்கும்படியாக இருக்குது. அதே மாதிரி கருப்பு சாமி வர்ற ஃபைட் சீன் பார்த்திங்கன்னா, பழைய ஹாலிவுட் படம் ஒன்று இருக்கும் கோஸ்ட் ரைடர்னு சொல்லிட்டு, அதில் அந்த ஹீரோ நெருப்பு பற்ற வச்சுருக்கிற பைக்கில் ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி போவார். இந்த படத்தில் சூர்யாவும் அந்த ஃபைட் சீன்ஸ்ல எல்லாம் அப்படி தான் வந்துட்டு போகிறாரு. ஸோ அந்த ஃபைட் சீனை கொஞ்சம் வித்தியாசமாக எடுக்கிறங்கிற பேரில் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு அது டச் ஆகலைன்னு தான் சொல்லணும். விஷ்ணுவோட ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் பலம் சேர்த்துருக்குதுன்னே சொல்லணும். அதே மாதிரி கலைவாணனோட படத்தொகுப்பு இந்த படத்தை தொய்வில்லாமல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே உதவி இருக்குது. சாய் அபயங்கர் இசையில் பாடல்கள் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்குது. ஏன்னா பக்தி பாடல்கள், அந்த கருப்பு சாமியோட ஆக்ரோஷத்தை காட்டுற மாதிரியான பாடல்கள் அப்படிங்கிறதுனால, ஸோ அந்த பாடல்கள், அந்த சூர்யா வர்ற சீன்ஸு எல்லாமே பார்த்தாலும் ஓரளவுக்கு நம்மளுக்கு காந்தாரா படத்தை காட்டுற மாதிரியும் இருக்குது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலான்னு தோணுது. பின்னணி இசையில் அவ்வளோக்கா சாய் அபயங்கரோட மியூசிக் ஜொலிக்கலைன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஹீரோயினாக வர த்ரிஷா எவ்வளவு கோட்டிங் மேக்கப் போட்டாலும் அந்த வயது முதிர்ச்சிங்கிறது அவங்க முகத்தில் அப்பட்டமாக தெரியுது. அவங்க நடிக்கிறத நிறுத்திடுறது இதோட நல்லது. மொத்தத்தில் நம்ம எல்லாரையும் ரொம்ப எதிர்பார்ப்பை கிளப்பி ஏமாற்றி இருக்கிறார் ஆர்ஜே பாலாஜி. மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.